வணக்கம் நண்பர்களே. மாண்புமிகு அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் சிறந்த ஐடியாவை மாணவர்களுக்கு கொடுத்துருக்காரு. அவர் என்ன ஐடியா சொன்னார், என்ன தத்துவம் சொன்னார் அப்படின்னு பார்த்துட்டு வந்துருவோமா? 4 இயர்ஸ் ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்கள் இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு அதான் காரணம் தான். 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்போ கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் படிக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை. ஆனால் நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். அதிகமாகி நிறைய இன்ஜினியர்ஸ் ஆனாங்க. பட் 5 இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான ப்ரொஃபஷனல் அந்த டிகிரிக்கான ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்கா, ஸோ அதுக்கான ப்ராப்பர் வேல்யூ இருக்கா, அதுக்கான ப்ராப்பர் ஜாப் இருக்கானா இல்லை. அப்படி இப்போ கார்பெண்டரா எக்ஸலண்டா அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கு. நீங்க யாராவது போய் கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறது 1 வீக் ஆகுது. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவும் ஒரு ப்ரொஃபஷனாவும் கன்சிடர் பண்ணுறது. பார்த்துக்க, சூப்பர்ல, அருமையான விஷயம் இல்லை. ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி நடிகர் விஜயா இருந்தப்போ, தாவேக்கா தலைவர் விஜயா இருந்தப்போ நீட்டு மட்டும் தான் படிப்பா அப்படின்னு ஒரு லீடு ஒன்று கொடுத்தார். அந்த லீடை அண்ணன் இப்போ பிடிச்சி இங்கே அந்த மெசேஜ் இப்போ பாஸ் பண்ணுறாரு. ஆனால் நிர்மல் குமாருக்கு இது மாதிரி ஐடியாலாம் ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, தன்னை போல பிறரை நினை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த தத்துவத்தை அண்ணன் நிர்மல் குமார் அவர்கள் கடைபிடிப்பதனால தான் இப்படி ஒரு ஐடியாவை சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா, அண்ணன் நிர்மல் குமார் அவர்கள் RSSல இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு தாவி இருக்கார். அண்ணன் 4 கட்சி மாறினால நம்ம குழந்தைகளையும் அதே மாதிரி இது இல்லைன்னா அடுத்ததுன்னு போங்க அப்படின்னு வழிகாட்டுறதுக்காக இப்படி ஒரு அருமையான தத்துவத்தை சொல்லியிருக்காரு. அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் சொல்றது மாதிரியே இருந்தா கூட இதுல ஒரு லாஜிக் இடிக்குது. ஒரு கட்சியில இருந்தாரு, அந்த கட்சி பிடிக்காம இன்னொரு கட்சிக்கு போனாரு, அந்த கட்சி பிடிக்காம இன்னொரு கட்சிக்கு போனாரு. 3 முறை தோல்வி அடைந்துதான் 4வது முறை ஒரு கட்சியில போய் சேர்றாரு. அண்ணன் ஏன் திரும்பி அரசியலையே தேர்ந்தெடுத்தாரு? அண்ணன் 4 கட்சி மாறினதுக்கு பதிலாக வேணாம், அரசியலே வேணாம், நமக்கு பேசாம நம்ம கார்பெண்டர் ஆயிடலாம், பேசாமல் நம்ம பிளம்பர் ஆயிடலாம், பேசாமல் நம்ம எலக்ட்ரிஷியன் ஆயிடலாம் அப்படின்னு யோசித்து ஏன் எலக்ட்ரிஷியன் துறைக்கு வரல அப்படிங்கிறது நம்மளோட கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வியோடு இன்னொரு கேள்வியும் நமக்கு வருது. இப்போ நானே இருக்கேன், உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அட்வைஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கணும், இல்லை என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். என் குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லி கொடுத்து அவங்க அப்படி ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொல்லணும், இது மாதிரி என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தேன், அதனால் என் பிள்ளை இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு நான் அறிவுரை சொல்கிறதுக்கு அப்போ தான் தகுதி வாய்ந்தவனாவான். அப்போது அந்த நிர்மல் குமார் அவருடைய குடும்பத்தில் பொண்ணோ பையனோ இல்லை அவர்கள் சொந்தக்காரர்களோ நீட் படிச்சிருக்கலாம், இல்லை லாயர் படிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ தொழில் கூட படிச்சிருக்கலாம். அப்படி அவர்கள் வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருந்து ஒரு லாயருக்கு படிச்சிருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த லாயர் தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இந்த லாயருக்கு படித்த பெண்ணை ஒரு பியூட்டி பார்லர் வச்சு கொடுத்து அந்த பெண் இப்போ பியூட்டி பார்லர் வச்சு தான் குடும்பத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு அவர் குடும்பத்தில் ஏதாவது ஒரு உதாரணம் இருக்குதா? அப்படி ஒரு முன்னுதாரணம் இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது. அப்போது உங்கள் குடும்பத்து பிள்ளைகள் என்ன படிக்கணுங்கிறத நீங்கள் தீர்மானிக்கிறீங்க, எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் என்ன படிக்கணுங்கிறத நாங்கள் தீர்மானிச்சுக்கிறோம். அதனால் நீங்கள் அட்வைஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீட் இல்லைன்னா என்னங்க இருக்குது, நீங்கள் கார்பெண்டராக போங்களேன், எலக்ட்ரீஷியனாக போங்களேன், பிளம்பராக போங்களேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஏதோ வாசம் அடிக்குது. அது என்ன வாசம்னு நீங்களே தீர்மானிச்சுக்கிங்க. கார்பெண்டர் பிள்ளை கார்பெண்டராக இருக்கணும், எலக்ட்ரிஷியன் பிள்ளை எலக்ட்ரிஷியனாக இருக்கணும், பிளம்பர் பிள்ளை பிளம்பராக இருக்கணும். அப்படி குல தொழில் இருக்கு இல்லையா, அந்த குல தொழிலை மீண்டும் இங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சி ஏற்படுகிறதோ அப்படிங்கிற ஐய உணர்வு எனக்கு தோணுது. இப்போ மத்திய அரசு இதே தான் சொல்லுது, படிக்கிற நேரம் போக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அப்பாவோட தொழில் என்னவோ அந்த தொழிலையும் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு குல தொழில் பாடத்திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த முயற்சியை உள்நுழைப்பதற்காக ஏன்னா ஒரு அமைச்சர், பொறுப்புள்ள அமைச்சர் காரணம் இல்லாமல் இப்படி பேச மாட்டார். ஏன்னா டாக்டர் படிப்பு எங்கே இருக்குது, கார்பெண்டர் எங்கே இருக்குது? நீங்கள் யாராவது கார்பெண்டர் நீங்கள் போய் கூப்பிடணும்னா 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். எம்எல்ஏக்கெல்லாம் ஃபோன் பண்ணோம்னா எடுக்க மாட்டாங்களாம், மீனவர்களுக்கு அமைச்சர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா, உங்களை தொடர்பு கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. அவங்களோட தேவை அதிகமாக. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாகவும் ஒரு ப்ரொஃபஷனாகவும் கன்சிடர் பண்ணுறது. அதனால் நாங்களும் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காக, ஒரு மந்திரி ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டோமா? மாண்புமிகு அமைச்சர் நிர்மல் குமார் அவர்களே, நிர்மல் குமார் அவர்கள் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு உங்கள் ரசிகரில் ஓட்டு போட சொல்லுவீங்களா? நாங்கள் வேணா எம்எல்ஏவா அமைச்சர் ஆயிடுறோம். அட்வைஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் ஆத்திரம் வரும்படி அட்வைஸ் பண்ணாதீங்க.